ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அரசு வேலைவாய்ப்பு சேனல். ஸோ எனக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்லேருந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய ட்ரைனிங் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, போன வீடியோவில் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கோல்டு ரிலேட்டடான கோல்டு ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனிங்க்கு வந்து கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ், வேலைவாய்ப்புக்கோசம். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். ஸோ இப்போது என்ன வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனிங் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நர்ஸ் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து வேலை செய்கிறதுக்கான ட்ரைனிங் வந்து கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வரும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவங்களும் பார்த்து பயனடைஞ்சுக்குவாங்க. ஓகேங்களா, வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நோட்டிஃபிகேஷனுக்குள்ளே போகலாம். 10th 12th டிகிரி முடித்தவர்களா? சிம்ஸ் காவேரி உட்பட்ட முன்னணி மருத்துவமனைகளில் வேலைக்கு இலவச பயிற்சி, தமிழ்நாடு அரசு ஏற்பாடு. ஓகேங்களா, மருத்துவமனைகளில் இருக்கும் வேலைவாய்ப்புகளில் சேர வேண்டுமா என நினைப்பவர்களுக்கு அற்புதமான வேலைவாய்ப்பு அமைந்துள்ளது. தமிழக அரசின் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் இலவசமாக மருத்துவமனை ஜெனரல் டியூட்டி உதவியாளர் மற்றும் மருத்துவமனை அட்மின் நிர்வாகி ஆகிய பதவிகளுக்கான பயிற்சி அளிக்கப்பட உள்ளது. நான் முதல்வன் ஸ்கீம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதன் கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. என்னென்ன போஸ்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மருத்துவமனை ஜென்ரல் டியூட்டி உதவியாளர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அட்மின் நிர்வாகி அப்படின்ற 2 போஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயிற்சி வந்து கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். தனியார் மருத்துவமனைகளில் வேலைவாய்ப்புகளை ஏற்படுத்தி தரப்படுகிறது. ஓகேங்களா, ப்ரைவேட்டாகவும் இந்த பயிற்சி மூலயமா நம்ம வந்து பார்த்திங்கன்னா வேலையில் போய் சேர்ந்துக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். 12ஆம் வகுப்பு தேர்ச்சி ஏதேனும் ஒரு டிகிரி படித்தவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு வேலைவாய்ப்புகளை பெறலாம். இப்பயிற்சிக்கு எப்படி விண்ணப்பித்தது என்பதை பற்றி பார்க்கலாம். 12th வந்து பாஸ் பண்ணியிருந்தாலும் இல்லாத டிகிரி ஏதாவது முடிச்சிருந்தாலும் இந்த வேலைக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா, இந்த ட்ரைனிங் போயிட்டு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மற்றும் பட்டப்படிப்பு முடித்தவர்களும் மருத்துவமனையில் வேலை பார்க்கலாம். மருத்துவத்துறையில் நிர்வாக அடிப்படையில் பல்வேறு பதவிகள் இருக்கின்றன. அப்பணியிடங்கள் நல்ல சம்பளமும் வழங்கப்படுகிறது. இந்நிலையில் தமிழக அரசின் நான் முதல்வன் திட்டத்திற்கீழ் மருத்துவமனை அட்மின் நிர்வாகம் மற்றும் ஜெனரல் டியூட்டி உதவியாளர் ஆகிய பதவிகளுக்கான பயிற்சி இலவசமாக வழங்கப்படுகிறது. மேலும் சிம்ஸ் காவேரி எஸ்ஆர்எம் உட்பட முன்னணி மருத்துவமனையில் வேலைவாய்ப்புகளை ஏற்படுத்தி தரப்படுகின்றது. அரசு வழங்கும் இலவச பயிற்சி. தமிழக அரசு நாள் முதல்வன் திட்டத்திற்கு திறன் மேம்பாடு கழகத்துடன் இணைந்து பல்வேறு துறை சார்ந்த வேலை வாய்ப்புகளை இளைஞர்களுக்கு ஏற்படுத்தி தரும் வகையில் இலவசமாக பயிற்சிகள் வழங்குகிறது. துறை சார்ந்த முன்னணி தனியார் நிறுவனங்களுடன் இணைந்து இந்த பயிற்சி முழுவதும் இலவசமாக அளிக்கப்படுகிறது. இந்த வகையில் தற்போது மருத்துவமனைகளில் இருக்கும் பணியிற்கான பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது. ஃப்ரீயாகவே வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனிங் வந்து கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். மருத்துவமனை ஜென்ஸ் டியூட்டி உதவியாளர், மருத்துவமனை நிர்வாகத்தில் ஜெனரல் டியூட்டி உதவியாளர் முதன்மையாக உள்ளனர். மருத்துவமனையில் அளிக்கப்பட்டுள்ள நோயாளிகளின் தினசரி தேவைகள், நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உணவு வழங்குதல், அவர்கள் கண்காணித்தல், மருத்துவமனை சுகாதாரம், தூய்மை ஆகியவற்றை கவனம் செலுத்துவது உட்பட்ட முதன்மையான பணிகள் ஆகும். அவங்களுக்கு வந்து என்னென்ன டியூட்டிஸ்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். மேலும் செவிலியர் மற்றும் மருத்துவர்களுக்கு உதவுவது, நோயாளிகளில் தீவிர கண்காணிப்பில் வைப்பது என தினசரி மருத்துவமனை பணிகளை உதவியாளர்கள் கவனித்து கொள்ள வேண்டும். ஓகேங்களா, அவங்களுக்கான டியூட்டிஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். பயிற்சி தகுதிகள் மற்றும் நாட்கள். மருத்துவமனை ஜெனரல் டியூட்டி உதவியாளர் பதவிக்கான இலவச பயிற்சிகளை பெற 10ஆம் அல்லது 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். மேலும் விண்ணப்பதாரர்கள் வயது வரம்பு 18 முதல் 35 வரை இருக்க வேண்டும். இப்பயிற்சி மொத்தம் 395 மணி நேரம் என்ற வீதம் காலை 9:30 முதல் 5:30 மணி நேரம் வரை நடைபெறும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். மருத்துவமனை அட்மின் நிர்வாகி, அது அவங்களுக்கான என்ன டியூட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா, மருத்துவமனையில் மொத்த நிர்வாகத்தின் முக்கிய பதவியாக மருத்துவமனை அட்மின் நிர்வாகி பதவி உள்ளது. மருத்துவமனையில் நடைபெறும் தினசரி செயல்பாடுகள் சீராக இருப்பதை இவர்கள் உறுதி செய்ய இருப்பதே வேண்டும். நோயாளிகளின் தரவுகள் முன்பதிவு, பில்லிங் ஆகியவற்றை கவனிக்க வேண்டும். இதர உதவியாளர்கள் மற்றும் மருத்துவர்களிடையே தரவுகள் பகிர்வது, சுகாதார முறையில் எந்த தவறுகளும் இல்லாமல் பார்த்துக்கொள்வது ஆகியவற்றை நிர்வாகிகள் கவனிக்க வேண்டும். பயிற்சி தகுதிகள் மற்றும் நாட்கள். இப்பயிற்சிகள் பெற ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பு முடித்திருக்க வேண்டும். மேலும் 18 முதல் 35 வயது வரை இருக்க வேண்டும். இப்பயிற்சிக்கு 380 மணி நேரம் காலை 9:30 மணி முதல்
மாலை 5:30 வரை நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் பயிற்சி இடம் வந்து பார்த்திங்கன்னா இப்பயிற்சி சென்னையில் உள்ள சிம்ஸ் மருத்துவமனை இணைந்து அளிக்கப்படுகிறது. TNASDHCH பயிற்சி நிலையத்தில் நேரடி வகுப்பு நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கான வேலை வாய்ப்புகள் எங்கெங்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். சிம்ஸ் மருத்துவமனை, காவேரி மருத்துவமனை, நாதன் சிறப்பு மருத்துவமனை, வெங்கடேஸ்வரம் மருத்துவமனை, MM மருத்துவமனை, SRM மருத்துவமனை, மருத்துவக் கல்லூரி அண்ட் மருத்துவமனை அண்ட் ஆராய்ச்சி மையம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பெவல்ஸ் மருத்துவமனை, திருச்சி SRM மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி மையம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லோட்டஸ் மருத்துவமனை, கற்பக விநாயகா மருத்துவமனை, அறிவியல் மற்றும் ஆராய்ச்சி மையம் மற்றும் மருத்துவமனை, வேலம்மாள் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை ஆகிய முன்னணி மருத்துவமனையில் வேலைவாய்ப்புகள் ஏற்படுத்தி தரப்படும். ஸோ இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. சம்பளம் என்னன்னு பார்த்திங்கன்னா இப்பயிற்சியின் மூலம் தொடக்கமே 20,000 முதல் 30,000 வரை மாமசமாக கிடைக்கும். அனுபவத்தின் அடிப்படையில் சம்பள உயர்வு இருக்கும். ஓகேங்களா. உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு எக்ஸ்ட்ராவும் சேலரிஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். விண்ணப்பிப்பது எப்படி? சரி, ஓகே. இந்த போஸ்ட்க்கு வந்து எப்படி வந்து விண்ணப்பிப்பது அப்படின்னு பார்த்திங்கன்னா மருத்துவமனை ஜென்ஸ் டியூட்டி உதவியாளர் பயிற்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெப்சைட்டும், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ற இணைப்பின் மூலம் மருத்துவமனை அட்மின் நிர்வாகிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தனியாக ஒரு வெப்சைட் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டுத்துக்கும் என்ன சேஞ்சஸ்னால் இது 1072, இது வந்து பார்த்திங்கன்னா 1073. ஓகேங்களா. அந்த வெப்சைட்டில் வந்து போயிட்டு நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். தமிழக அரசு வரவங்க இலவச பயிற்சி பயன்படுத்தி கொண்டு நல்ல சம்பளத்துடன் முன்னணி மருத்துவமனைகளில் வேலைகளில் சேரலாம் அப்படின்ற மாதிரி லாஸ்ட்டாக சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ இந்த வாய்ப்பை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. 10th படித்தவங்களுக்கும் வேக்கண்ட் இருக்குது, 12th படித்தவங்களுக்கும் வேக்கண்ட் இருக்குது, டிகிரி முடித்தவங்களுக்கும் வேக்கண்ட் இருக்குது. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் ரிலேட்டடாக தான் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து படித்தா ஹாஸ்பிட்டலில் வேலை செய்வோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ட்ரைனிங் இருந்தாலே போதும், யார் வேணாலும் எங்கே வேணும்னாலும் வேலை செய்யலாம். அப்படின்றதுனால தான் தமிழக அரசு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ட்ரைனிங்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாகவே கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வாய்ப்பை நம்ம தான் வந்து மிஸ் பண்ணாமல் பயன்படுத்தி நம்மளோட லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா அச்சீவ்மெண்ட் பண்ணணும்னு நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நோட்டிஃபிகேஷன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, மறக்காமல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் அப்புறம் நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வந்து சேரும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். பாய்.